வீரா, நீ இதுல தலையிடாதன்னு சொல்லிட்டேன். என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? வெளியே போங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இதை எடுத்து போடுங்க. முடியாது மேடம். முடியாதா? ஆமா மேடம், முடியாது. ஓ, இந்த அளவுக்கு சப்போர்ட்னா அப்ப நீயும் கடையை விட்டு வெளியே போ. கண்மணி, வார்த்தையை விட்டுட்டு இருக்க, அமைதியா இரு. என்னடி பண்ற? நீ அட்டன் பண்ணுமா அத? யாரும் அட்டன் பண்ண மாட்டோம் மேடம். கண்மணி, நீ என்ன சொன்னாலும் இவங்க யாரும் பணிஞ்சு போக மாட்டாங்க. நீ பண்ணது தப்புடி. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? சான்ஸே இல்ல. வாப்பலாம். ஏய் கண்மணி, ஏன்டி இப்படி பண்ற? தப்புடி. என்ன எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா மேடம். இங்க வேலை செய்யற எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தான் பழகிட்டு இருக்கோம். ராமச்சந்திர ஐயா எங்களை அவர் சொந்த பந்தமா தான் பாத்துட்டு இருக்காரு. கண்மணி, இது வரைக்கும் இங்க எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இவங்க மேல நிறைய தப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு ராமச்சந்திரன் ஐயா அவங்கள கண்டிப்பார தவிர கை நீட்டி அடிச்சது இல்லம்மா. கண்மணி, நீ அவர் அரைஞ்சது தப்பு. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுடி. நீங்க எப்படி மேடம் அவரை கை நீட்டி அடிக்கலாம்? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? ஓ, ஒரு கஸ்டமர் இவர் அசிங்கமா பேசுவாரு, அத நாங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அண்ணா அண்ணா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கஸ்டமர் கிட்ட ரொம்ப தன்மையா நடந்துக்கோங்கன்னு கெஞ்சணுமா? கண்மணி சும்மா இரு. நாங்க குடுக்கற சம்பளத்துல வாழ்றவங்களுக்கு அவ்ளோ திமிரா? கண்மணி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க. வார்த்தை அளந்து விடு. மேடம், சம்பளங்கிறது நாங்க செய்யற வேலைக்கு கொடுக்கற கூலி. அது ஒண்ணும் எங்க தன்மானத்துக்கானது இல்ல. ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு திமிராயிடுச்சா? இது திமிரு கிடையாது, இது அவங்களோட தன்மானம். அவங்க எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கடி, புரிஞ்சுக்கோ. நீங்க முத்தண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா இங்க நடக்கிறதே வேற. நடக்காதே வேறையா? என்ன மிரட்டுறீங்களா? நான் மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இங்க பாரு, நீ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் இங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க.